Hello friends, welcome to my channel. இன்னைக்கு புளி அவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவு படபடன் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கொஞ்சம் நிலக்கடலை, இது ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை, அதனால் லைட்டாக 2 தடவை இப்படி வறுத்துண்டா போதும். இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டுக்கிறேன் வாசனைக்கு. போட்டு இந்த பருப்பெல்லாம் சிவந்த உடனே புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் நான் கட் பண்ணிக்கிறேன். அது கூட பெருங்காயமும் மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து மீடியம் ஆர் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து கொதிக்கட்டும். இந்த புளி வந்து பச்சை புளியினுடைய ஸ்மெல் போகணும், அதுக்காக தான். இந்த சமயத்தில் கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுது. அந்த புளி பச்சை புளி வாசனை எல்லாம் போயாச்சு. இந்த சமயத்தில் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஊற வச்சுருக்க அந்த அவலுக்கும் சேர்த்து இந்த சால்ட்டு போட்டுக்கிறேன். இன்னும் கொதிக்கட்டும். அது இதை சிம்மில் வச்சே இந்த அளவுக்கு கொதிக்க விடணும். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சாலும் தப்பு இல்லை. இந்த புளி வாசனை போகணும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் இந்த அவலை ஒரே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற வெந்நீர் போட்டு இதை நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா கரெக்டாக அப்படி வந்திருக்கு. அது எவ்வளோ ஜலம் விடணும் அப்படின்னா, அந்த கலைஞ்சதுக்கப்புறம் அந்த அவல் முழுகிற அளவுக்கு கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறணும். இந்த மாதிரி பொலன்னு வந்துடும்னே இந்த அவலை நம்ம இதில் ஆட் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி இது நல்லா குக் ஆகிடுது. நம்ம கொதிக்கிற வெந்நீர் தானே போட்டிருக்கோம், அதனால் குக் ஆகிடுது. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட இதை போட்டு ஃபுல்லாக இப்போ கிளறி விட்டுக்கலாம். இந்த புளி வந்து நல்லா கொதிக்கலை அப்படின்னா புளி வாசனை வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே நம்ம கொதிக்க வச்சுன்னு அதை சிம்மில் வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன். அந்த எள்ளும் வறுத்த எள்ளும் நிலக்கடலையும் இப்படி கோர்ஸாக இருக்குது. அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ திரும்பி லோ ஃப்ளேமில் வச்சு கலரும்போது கை வந்து ஹீட் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அகெயின் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த கலரி விட்டால் போதும், அவ்வளோதான். ஆல்ரெடி வந்து அவல் குக் ஆகிருக்கு இல்லையா, அதனால் இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த புளி பேஸ்ட் வந்து நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட பார்க்குறவங்களுக்கு தெரியும், புளிக்காய்ச்சல் பண்ணுற மாதிரியே அதே மெத்தட் தான். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த அவலை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நீர் போட்டு ஊற வச்சுட்டு புளி பேஸ்ட் புளிக்காய்ச்சல் இருந்தது அப்படின்னா அதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டா புளி அவல் இது ரெடி ஆகிடும்.
இது ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட. அப்போது முன்னாடி காலம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த அவல், அப்புறம் பொரி, பட்டாணி, நிலக்கடலை இதெல்லாம் தான் நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். கடலை மிட்டாய் இதெல்லாம் தான். மிட்டாய், சாக்லேட்ஸ், இந்த பஞ்சு மிட்டாய் இதெல்லாமே நிறைய சாப்பிடுவோம், ஒன்றுமே பண்ணாது. அப்போது அதில் இந்த அவலும் ஒன்று. சில பேர் இதுக்கு அளவு கேட்பாங்க பிகினர்ஸ் வந்து. நான் வந்து இதில் ஒரு கப்பு ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் அந்தளவுக்கு நான் வந்து அவல் எடுத்து களைஞ்சிட்டு அந்த அவல் முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டு ஊற வச்சு எடுத்துட்டேன். புளி வந்து இந்த அளவுக்கு நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சா இந்த அளவுக்கு ஊற வச்சுட்டேன், அவ்வளோதான். புளி ஜலம் எவ்வளோ விட்டுக்கணும் அப்படின்னா நம்ம கரைக்கிறதுக்கு, கையில் கரைக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் விட்டால் போதும், இல்லை 3/4 டம்ளர் விட்டால், ஏன்னா அது கொதிச்சு வந்து பேஸ்ட் ஆகிடுறது இல்லையா, அதனால். அதாவது நீங்கள் அளவு அவல் எடுத்துக்கிறேன் இல்லையா, அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் புளி போட்டுக்கிறது எல்லாமே. கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான புளி அவல் உப்புமா ரெடி ஆகிடுது. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.